அதிமுகவினருடன் தொடர்பில் இருந்ததாக கூறி திமுக ஒன்றிய செயலாளரின் பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை திமுக ஒன்றிய செயலாளர் மகாலிங்கத்தின் பதவி பறிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக். இது தொடர்பான விவரங்கள். அதிமுகவினருடன் தொடர்பில் இருந்ததாக கூறி திமுக ஒன்றிய செயலாளரின் பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை திமுக ஒன்றிய செயலாளர் மகாலிங்கத்தின் பதவி பறிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சரின் 1-to-1 நிகழ்வில் சக நிர்வாகிகள் மகாலிங்கத்தின் மீது புகார் அளித்த நிலையில் அவரது பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. புகார் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து பதவியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதிமுகவினருடன் தொடர்பில் இருந்ததாக கூறி திமுக ஒன்றிய செயலாளரின் பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை திமுக ஒன்றிய செயலாளர் மகாலிங்கத்தின் பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரின் 1-to-1 நிகழ்வில் சக நிர்வாகிகள் மகாலிங்கத்தின் மீது புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் பாரிகார்த்திக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அறிவாலயத்தில் 1-to-1 ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது தோல்வியடைந்த தொகுதிகள், அதே போல 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது குறைந்த வாக்கு பெற்ற சட்டமன்ற தொகுதிகள் முதற்கட்டமாக 100 தொகுதிகளை கணக்கெடுத்து அவர்களுடையான இந்த முதலமைச்சர் 1-to-1 ஆலோசனை ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலிலும் 200 தொகுதிகள் இலக்கு என்ற அடிப்படையில் திமுகவுடைய தலைவர் உத்தரவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலே பல்வேறு மாவட்ட செயலர்கள் மாற்றமும், தொடர்ச்சியாக கட்சியினோடு சரியாக வேலை செய்யவில்லை என்றால் அவர்கள் மாற்றப்படுவார் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இந்நிலையில் தற்போது கோவையை பொறுத்தவரைக்கும் கடந்த 2021 ஆண்டு 10 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது. தமிழகம் முழுக்க திமுக வெற்றி பெற்றாலும் கூட கோவையை பொறுத்தவரைக்கும் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாத ஒரு சூழல் உருவானது. இந்நிலையில் அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கார்த்தி சமீப காலத்திற்கு முன்னதாக மாநகர செயலாளர் மாற்றப்பட்டார். இந்நிலையில் கோவையில் சரியாக வேலை செய்யாதவர்கள் அனைவரும் மாற்றப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதிமுகவினர தொடர்பில் இருப்பதாக கூறி கோவை தெற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த சுல்தான்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் மகாலிங்கத்தினுடைய பதவி மாற்றப்பட்டிருக்கிறது. அவருக்கு பதிலாக ரமேஷ் என்பவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த 1-to-1 பல்வேறு மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள் உள்ளிட்ட அவர்களை நேரடியாக சந்தித்து முதலமைச்சர்கள் பல்வேறு விஷயங்களை கேட்டிருந்து வருகிறார். அப்போது சரியாக வேலை செய்யாத நிர்வாகிகள் மாற்றப்படுவார்கள் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே கோவையை பொறுத்தவரைக்கும் பல்வேறு நிர்வாகிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட செயலாளரை தொடர்ந்து தற்போது ஒன்றிய செயலரும் மாற்றப்பட்டிருக்கிறார். இந்த பதவி பறிப்பு என்பது கோவையை பொறுத்தவரைக்கும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.